எதுக்காக டிஎம்கே வரணும் அப்படின்னு சொல்றீங்க? மக்களுக்காக என்ன நல்லது பண்ணியிருக்காங்க? ஏன்னா அவங்க நிறைய ஊழல் பண்றதா அப்படி சொல்லி நிறைய தகவல்கள் வந்துட்டே இருக்கு. இதுவரையிலும் நிறைய பண்ணியிருக்காங்க அவங்க. நிறைய ஊழல் புகார்கள் அது இதெல்லாம் இருக்குது. நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. நிறைய ரோடு போடுறது, பாலங்கள் கட்டுறது, சில நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் இங்கே வந்திருக்கு. ஒரு விதத்தில் அவங்க காரணம். அஃப்கோர்ஸ் அந்த ஊழல் புகாருங்கிறது ஒரு சைடில் இருக்குது. இன்னைக்கு இந்தியாவில் இல்லை, பொதுப்படையாக எந்த நாட்டிலையும் நான் எல்லா உலக அரசியலையும் அலசுற ஒரு ஆள் நான். அதனால பார்க்கும்போது எல்லா நாட்டிலையும் ஊழல் இருக்கு. நம்ம நாட்டில் மட்டும்தான் ஊழல் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில சின்ன சின்ன நாடுகளை பார்க்கும்போது, இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அப்படியே முழுசாவே நாட்டையே சாப்பிட்றாங்க. இங்கே அப்படிலாம் கிடையாது. அவங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மக்களுக்கும் நிறைய பண்றாங்க. நிறைய ஒற்றுமையில் வேற்றுமையில் ஒற்றுமைன்னு நம்ம சொல்றோம். அப்படி இருந்தும் பலவிதமான அரசியல் கட்சிகள் இருந்து ஊழல் புகார்கள் இருந்தால் நம்ம நாடு முன்னேறிக்கிட்டு தான் இருக்கு. 3வது வல்லரசா வரப்போகுதுன்னு சொல்றாங்க, வந்துட்டு தான் இருக்கு நிச்சயமா. அப்படி பார்க்கும்போது நிறைய அவங்க நல்லது மீதி கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது நிறைய பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. அதனாலதான் அவங்க வரணும்னு நான் நினைக்கிறேன்.